நம்ப மாட்டா. ஹலோ, சாரி மேடம், டிராபிக் அதான் லேட் ஆயிருச்சு. நான் வரதுக்குள்ள நீங்களே டிஃபன் கொடுத்துட்டியலா? ஆமா சுந்தரி, நீ வர லேட் ஆயிடுச்சா? கார்த்திக் என்னாச்சு மேடம்? ஏய், என்னாச்சு சுந்தரி? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் இல்லையே மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? நாள் தூங்காம இருந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்ல மேடம். பாக்குற எங்களுக்கு தெரியாதா நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு? பாக்கவே நீ ரொம்ப டல்லா இருக்க. முதல்ல இப்ப நீ டாக்டரை பாரு, தன்னால மயங்கி விழுந்துருவ போல இருக்கு. ஏன் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? கார்த்திக், நீ சொல்லு, சுந்தரி எப்படி இருக்கா? டல்லா தானே இருக்கா? பாக்கிறதுக்கு கல் உருண்ட மாதிரி ஸ்ட்ராங்கா தானே இருக்கா. இவ்வளவு பார்த்தாவா டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அனு ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன கார்த்திக் இவ்ளோ நேரம் பாத்துட்டு இருக்க? அவ டல்லா தானே இருக்கா? அத சொல்றதுக்கு ஏன் நீ இவ்ளோ யோசிக்கிற? என்ன கார்த்திக், பாரு, கண்ணெல்லாம் உள்ள போன மாதிரி இருக்கு. அவ உடம்பே தூக்கம் இல்லாம சோர்வா டயர்டா துவண்டு இருக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்னது கரெக்ட் தானே? அவ டல்லா தானே இருக்கா? ஆமா. பாத்தியா, கார்த்திக்கும் சொல்லிட்டான். இப்போ அது நம்புறியா? சரி, நீ கீழே போய் ரெஸ்ட் எடு. நான் கார்த்திக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு வரேன். அனு, அப்ப சுந்தரி நல்லா தானே இருக்காங்க. ஏன் டல்லா இருக்காங்கன்னு சொல்ற? நான் மட்டுமா சொன்னேன்? நீயும் தானே சொன்ன. நான் எங்க நானா சொன்னேன்? நீதான் என்ன அப்படி சொல்ல வச்ச. எப்படியோ சொல்லிட்டல. அங்க டேப்லெட்ஸ் வச்சிருக்கேன், போட்டுக்கோ. எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு. அனு, என்னன்னு சொல்லிட்டு போ. அதான் சஸ்பென்ஸ் சொன்னல கார்த்திக். சஸ்பென்ஸா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே.